மரண தண்டனையை தடுத்து நிறுத்திய தனி ஒருவர். 94 வயசுல ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்த நபர். அட யாருப்பா இவரு, இவ்வளவு அதிகாரம் பெற்றவரா? வாங்க விரிவா பாப்போம். நிமிஷா பிரியாவுடைய கேஸ் இதுதான் இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. இந்த செய்திகள் வந்த உடனே இங்க கேரளா ஸ்டோரி படம் எடுத்த சங்கிகள், அந்த படத்தை கொண்டாடின சங்கிகள் யாரையுமே ஆளையுமே காணோம். கேரளா பாலக்காடை சேர்ந்தவங்க தான் நிமிஷா பிரியா. இவங்க 2008 ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் வேலைக்காக போறாங்க. அங்கேயே வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் 2014 ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் மஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட இவங்களுக்கு நட்பு உருவாகுது. அப்ப இந்த தலால் மஹதி நிமிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து 2015 அங்க பார்ட்னர் மாதிரி ஒரு கிளினிக் ஒன்று ஓபன் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு இருக்குது. இந்த நட்பால நிமிஷாவுடைய மகளுடைய பிறந்த நாளைக்கு அவர் ஏமன்ல இருந்து கேரளாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு நட்போட தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. நிமிஷா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் என்னோட பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுக்கிட்டாரு, எனக்கு பல வகையான செக்ஸ் டார்ச்சர் எனக்கு கொடுத்தாரு, பிசினஸ் பார்ட்னர் சொல்லி பல ஃபார்ம்களை என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அது மூலியமா ஒரு போலி திருமண சான்றிதழ் தயார் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பல வகையான குற்றச்சாட்டுகளை ஒரு மேல சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2017 அவருடைய பாஸ்போர்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தலால் மஹதிக்கு ஒரு மயக்க ஊசி, இன்னொரு நர்ஸோட துணையோட ஒரு மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அந்த மயக்க ஊசி டோசேஜ் அதிகமா ஆனதால தலால் மஹதி அங்கேயே இறந்துடுறாரு. இப்ப இறந்ததுக்கு பிறகு ஏமன் நாட்டுல ஒரு கொலை செஞ்சுட்டா மரண தண்டனை கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்து நிமிஷா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவருடைய உடல்களை பல துண்டுகளா வெட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு டேங்க்ல ஒழிச்சிட்டு இவங்க தலைமறைவாயிடுறாங்க. அப்புறம் ஏமன் நாட்டு காவல்துறை நிமிஷாவை 2018 கைதும் செஞ்சிடறாங்க. ஓகே, இப்போ தலால் மஹதியோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சாருன்னு சொல்றது எல்லாமே ஒரு வதந்திங்க, அதெல்லாம் பொய். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நிமிஷா இந்த விஷயத்தெல்லாம் ஏமன் நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் சொல்லிட்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனை கொடுத்தே தீரணும் சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் அங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்ப ஏமன் நாட்டுடைய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கொலைக்கு பதில் அங்க மரண தண்டனை கொடுக்கப்படும். அவங்களுடைய குடும்பத்தார் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 குடும்பத்தார் ஒன்னு சேர்ந்து பேசி ஒரு தியா இழப்பீடு வாங்கிட்டு அவங்கள நிமிஷா விடுதலை செய்யப்படலாம். ஆனா அவங்களுடைய குடும்பத்தார் அங்க ஒத்துக்கல. இந்திய அரசு எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தியுமே அந்த முயற்சி அங்க தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த நேரத்துல தான் கேரளாவுடைய கிராண்ட் முஃப்தியா இருக்கக்கூடிய ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏமன் நாட்டு அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பா தலால் மஹதியோட குடும்பத்தார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதால அவங்க இப்போ ஒரு கடத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இப்போ இந்த நிமிஷாவுடைய இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இஸ்லாமியர்களை தான் அந்த கேரளாவில் வந்து இவங்களாம் தீவிரவாத சிந்தனையை தூண்டுறாங்க, பெண்களை வந்து லவ் ஜிஹாது பண்றாங்க அப்படி சொல்லி பல பொய்கள் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பரப்பிட்டு இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள் தான் அவங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சு கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள் எடுத்து அந்த படங்களை கொண்டாடின சங்கிகள் எங்க போனானுங்களே தெரியல, ஆளையா காணோம்.